வணக்கம், இது உங்கள் டெக்லப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஹிடன் ட்ரிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெக்லப் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. எப்போ நாங்கள் டெக்லப்பில் வர வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதை மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இப்போ டெமோவோட வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்போட ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் மெசேஜ். அதாவது பர்டிகுலர் பர்சன் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்பரையும் இல்லை ஃபோன் நம்பரையும் இல்லை அட்ரஸ் அனுப்பியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு அவங்களோட சேட்டிங் லிஸ்ட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரிக்ஸு. இது வந்து என்ன ட்ரிக்ஸ்னால் ஸ்டார்ட் மெசேஜ் சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு மொபைல் நம்பர் அமைச்சிருக்காங்க. அந்த நம்பரை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து நம்ம வெளியே போய்ட்டு ஸ்டார்ட் மெசேஜில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணோம். அதே போல் நம்ம எந்த மெசேஜ்னால் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோமோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணோம். செகண்ட் ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நிறைய மெசேஜ் எனக்கு வந்துருக்கு. அந்த மெசேஜ் நான் எதுக்குமே ரிப்ளை அனுப்பலை. இப்போ நான் அந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை அனுப்ப போகிறேன். பர்டிகுலர் மெசேஜுக்கு மட்டும் நான் ரிப்ளை அனுப்புகிறேன். அது நான் எந்த மெசேஜுக்கான ரிப்ளைன்றதை அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ட்ரிக்ஸு. இப்போ ஆயின் அமைச்சிருக்காங்க. இந்த ஆய் மேலே நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஏரை ப்ரெஸ் பண்ணுறேன். லெஃப்ட் ஏரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டெல்மி எப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். டெல்மின்னு சொல்லிட்டாக்கா இப்போ வந்து நான் அந்த ஹாய்ன்றதுக்காக ரிப்ளை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன்றதை அவங்க ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சேட் அதாவது பர்டிகுலர் கான்டாக்ட் பர்சன் சேட்டை வந்து நான் மெயில் அனுப்புறதுக்கு அந்த பர்டிகுலர் சேட் லிஸ்ட்டில் நீங்கள் போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் எங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டாட் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மோர் போகும். மோர் போயிட்டு நீங்கள் இமெயில் சேட்டுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இமெயில் ஐடி வந்து நான் இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணாதால் இங்கே டிஸ்பிளே பண்ணலை. அடுத்த சேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டெல்மி சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து அவங்களுக்கு எப்போ போச்சு அவங்க பார்த்துட்டாங்களான்றதை பார்க்குறதுக்காக சிம்பிள். இது வந்து அவங்க பார்த்துட்டாங்க. ரீடு டபுள் டிக்கு ப்ளூ வந்துருச்சு. டெலிவர்டு வந்து ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்து டெலிவரி ஆகிருக்கு. எந்த மெசேஜ்னா டெல்மின்றத மெசேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா போல்டு. அதாவது நம்ம வந்து ஒரு டைப் அடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் போட்டு இப்போ வந்து டெக்லாபை மட்டும் நான் போல்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஸ்டாரை ஃப்ரண்ட்டில் போட்டிங்க. போட்டு டெக்லாப்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். போட்டு எண்டிங்கில் வந்து ஸ்டார் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்லாப்ன்றதை மட்டும் போல்டில் வந்து சென்ட் ஆகிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ன்றது நார்மல் லெட்டர்லையும் டெக்லாப்ன்றது போல்டாக வந்து சென்ட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி சிம்பிள். இந்த சிமிலாரிட்டி சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெக்லாப்னு சொல்லிட்டு டைப் படிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து சிமிலாரிட்டி சிம்பிள் போடுறேன். போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ டெக்லாப்ன்றதை டேஷ் பண்ணி காட்டியிருப்பாங்க, அதாவது அடித்து காட்டியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லெட்டரை வந்து சாய்வாக காட்டுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்லாப்னு சொல்லிட்டு டைப் படிக்கிறேன். டெக்லாப் எண்டிங்கையும் அண்டர்ஸ்கோர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்லாப்ன்றது ஒரு சாய்வான லெட்டரில் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்த ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்டி மெசேஜ். அதாவது சில பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மெசேஜ் அனுப்பாமல் எம்டி மெசேஜ் அனுப்புறது எப்படின்றத நான் காட்ட போகிறேன். அதுக்கு வந்து சிம்பிளில் போய்க்குங்க. சிம்பிள் போய்ட்டு சிங்கிள் கோட்ஸை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்க. எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு எண்டிங்கில் 3 கோட்ஸை கொடுங்க. கொடுத்துட்டுங்க நீங்கள் அது என்ட்ரு அடிச்சிங்கன்னா எம்டி மெசேஜ் சென்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது இனிமேல் நாங்கள் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைபையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.